செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். சிங்கப்பூரில் நடைபெற்ற செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று சென்னையைச் சேர்ந்த குகேஷ் சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் சென்னை வானகரத்தில் அவர் படித்த தனியார் பள்ளியில் மாணவர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். தொடர்ந்து சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு மாணவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மகிழங்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விஷப்பூச்சிகள் வீட்டிற்குள் வருவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அச்சம் தெரிவித்தனர். தொடர்ந்து வாய்க்காலை தூர்வாரி மழைநீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மணிமுத்தாற்று அணைக்கட்டு பகுதியில் ஆபத்தை உணராமல் மீன் பிடிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. செவரக்கோட்டை கிராமத்தில் மணிமுத்தாற்று அணைக்கட்டு அமைந்துள்ளது. தொடர் மழையின் காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில் 2 சட்டர்கள் திறக்கப்பட்டு மணிமுத்தாற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்கள் குழுவாக அணைப்பகுதியில் இறங்கி மீன்களை பிடித்து வருகின்றனர். எனவே அசம்பாவிதம் எதுவும் நடப்பதற்கு முன்னதாகவே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நாகை புதிய பேருந்து நிலையம் அருகே குளோரின் சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவை அடைக்க சென்ற தீயணைப்பு வீரர்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை புதிய பேருந்து நிலையம் அருகே நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து வழங்கப்படும் குடிநீரில் கலப்பதற்காக குளோரின் சிலிண்டர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர் ஒன்றில் கசிவு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் கசிவை கட்டுப்படுத்த முயன்றனர். அப்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்த தீயணைப்பு வீரர்கள் அகிலன், முனியப்பன் ஆகியோர் மருத்துவமனை சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே போட்டியின் போது பார்வையாளர்கள் மீது மாட்டு வண்டி மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வீரன் அழகு முத்துக்கோன் 314வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு கோவிலூரில் மாட்டு வண்டி எழுச்சி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பங்கேற்ற மாடுகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. தொடர்ந்து சாலையோரம் நின்ற பார்வையாளர்கள் 2 மீது மாட்டு வண்டி மோதியதில் சிறு காயங்களுடன் அவர்கள் உயிர் தப்பினர். தப்பி உள்ள போயிடாத தப்பி உள்ள போயிடாத. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் துணிக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. ஓசூர் மாநகராட்சி பெரியார் நகரில் பாக்யராஜ் என்பவருக்கு சொந்தமான கட்டடத்தில் ராஜேஷ் என்பவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக துணிக்கடையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் கடையில் இருந்த துணிகள் முழுமையாக எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீ மற்ற கடைகளுக்கு பரவாத வகையில் போராடி அணைத்தனர். தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் அளவிற்கு துணிகள் எரிந்து சேதமடைந்தன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு வழிபாட்டுக்கு சென்ற பக்தர் மயங்கி விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 5 வார கார்த்திகை பெருவிழாவின் நிறைவு வாரமான இன்று சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் யோகலட்சுமி நரசிம்மரை தரிசனம் செய்தனர். இந்நிலையில் சாமி தரிசனத்துக்கு வந்த சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த 65 வயது பாண்டியன் என்பவர் படி வழியாக சென்றபோது 900 படியை கடந்தவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். தகவலின் பேரில் கொண்டபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் செட்டியப்பட்டி கிராமத்தில் காவல்துறை வழிகாட்டுதலோடு பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்திய இளைஞர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள இக்கிராமத்தில் குற்ற நிகழ்வுகளை தடுக்கும் வகையிலும் விபத்து குறித்த தகவல்களுக்காகவும் கிராம இளைஞர்கள் நிதி திரட்டி சிசிடிவிகளை அமைத்துள்ளனர். பேருந்து நிறுத்தம், அரசு பள்ளி வளாகம் மற்றும் கிராமத்தின் முக்கிய வீதிகளில் பொருத்தப்பட்டுள்ள கேமராக்களை உசிலம்பட்டி சார்பு ஆய்வாளர்கள் சேகர், பால்ராஜ் ஆகியோர் இணைந்து இயக்கி வைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வெறிநாய் கடித்ததில் 7 பேர் காயமடைந்துள்ள நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது.
லாலாபேட்டை பகுதியில் விடாது துரத்தும் வெறி நாய்களால் மக்கள் அச்சத்தில் இருந்து வருகின்றனர். இதில் வெறிநாய் ஒன்று கடித்ததில் தங்கராசு, சண்முகம், கோபிநாத், சாவித்ரி உட்பட 7 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் 4 பேர் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே கள்ளப்பள்ளி ஊராட்சி மன்ற நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கண்டியராஜன் வாய்க்கால் உடைப்பை விரைவில் சரி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோரையாற்றை ஒட்டியுள்ள கண்டியராஜன் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு நெம்மேலி, நெட்டிக்குளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் 800 ஹெக்டேர் பரப்பளவிலான விளை நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. தொடர்ந்து உடைப்பை விரைவில் சரி செய்யாவிட்டால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததே இதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் பாலூர் சாலை தரைப்பாலம் மூழ்கியுள்ளதால் 3வது நாளாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக நீஞ்சல் மதகு கால்வாயின் மேல் அமைக்கப்பட்டுள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனால் 3வது நாளாக வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கார்த்திகை மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசித்தனர். அப்போது பக்தர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். 4 நாட்கள் தொடர்ந்து பெய்த கனமழையால் அருந்தவபுரம், அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 100கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்தன. நிலத்தில் சாய்ந்த நெற்பயிர்களை கண்டு வேதனையடைந்த பெண் விவசாயி ஏக்கருக்கு 60,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அரசு அதிகாரிகள் நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே மகேந்திரவாடி பெரிய ஏரி நிரம்பி அருவி போல் கொட்டி வரும் தண்ணீரை காண பொதுமக்கள் குடும்பத்தினருடன் வந்து செல்கின்றனர். தொடர் கனமழை காரணமாக மகேந்திரவாடி ஏரி முழு கொள்ளளவை எட்டி கடைவாசல் வழியாக உபரி நீர் வெளியேறி வருகிறது. பானாவரம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள மகேந்திரவாடி ஏரியின் தரைப்பாலத்தில் அருவி போல் கொட்டும் தண்ணீரில் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் குளித்து மகிழ்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் படுகாயமடைந்த விவசாயி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சாணமாவு வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த யானை கூட்டத்திலிருந்து பிரிந்த ஒற்றை காட்டு யானை டி கொத்தப்பள்ளி கிராமத்தில் விளைநிலங்களை சேதப்படுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்நிலையில் விளைநிலத்திற்கு சென்ற எங்கப்பா என்ற விவசாயியை காட்டு யானை தாக்கியது. இதில் படுகாயமடைந்த அவர் ஓசூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து சாணமாவு, சினகிரி பள்ளி உள்ளிட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் தஞ்சை மாவட்டம் திருவையாறில் 100கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கனமழை காரணமாக திருவையாறு, காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 100கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்களில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதையடுத்து வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரியில் படுகர் இன மக்கள் முன்னோர்களை வழிபடும் சக்கலாத்தி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். பண்டிகையொட்டி சாம்பல் கொண்டு வீட்டு வாசல்களில் நட்சத்திரம், சூரியன் படங்களை கோலமாக வரைந்தனர். பின்னர் தோட்டமனை எனப்படும் வீட்டை சேர்ந்த இளைஞர்கள் வீடு வீடாக சென்று முன்னோர்களுக்காக படுகர் இன மக்கள் தயாரித்த உணவுகளை சேகரித்தனர். தொடர்ந்து உணவை முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்ட பிறகு பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மதுரை கிருதுமால் நதி வாய்க்கால் தூர்வாரப்படாத நிலையில் கண்மாயிலிருந்து வெளியேறும் தண்ணீர் அருகில் இருக்கும் விவசாய நிலங்களில் புகுந்ததில் 60 ஏக்கர் வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதேபோன்று தானத்தவம் நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை சுற்றிலும் தண்ணீர் புகுந்து வருவதால் குடியிருப்பு வாசிகளும் அவதியடைந்துள்ளனர்.
மாநகராட்சி சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாததே பாதிப்புக்கு காரணம் என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே சேதமடைந்த தொகுப்பு வீடுகளை சீரமைக்க கோரி பொதுமக்கள் தலையில் அடித்துக் கொண்டபடி நூதன முறையில் வட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மணலூர் கிராமத்தில் வசித்து வரும் 39 குடும்பங்களுக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன் மத்திய மாநில அரசுகளால் கட்டிக் கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகள் சேதமடைந்துள்ளது. இவற்றை புதுப்பித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். பள்ளிப்பாளையத்தில் சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றப்பட்ட சாய கழிவுநீர் நுரை ததும்ப காவிரி ஆற்றில் கலக்கும் வீடியோ வெளியாகி இருக்கிறது. அதிகாரிகளின் கடும் எச்சரிக்கையையும் மீறி சாய கழிவுநீர் சாக்கடை கால்வாய் வழியே காவிரி ஆற்றில் கலந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை பலரும் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகின்றனர். அத்துமீறும் சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பகுதியில் தொடர் மழையால் 1200 ஏக்கர் பரப்பளவிலான வாழை, மிளகாய், வெங்காயம், உளுந்து உள்ளிட்ட சாகுபடி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. நீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களை நேரில் கள ஆய்வு செய்து வெள்ள நிவாரணம் இழப்பீடு தொகை வழங்கி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டில் கடந்த 3 நாட்களுக்கு முன் பெய்த கனமழையால் செஞ்சுரி நகர், கஜலட்சுமி நகர், தசரத நகர், ஜெய் அவென்யூ நகர், ராஜேஸ்வரி நகர், தேவி கருமாரியம்மன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் இன்னும் வடியவில்லை. சரியான வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாக எச்சரித்துள்ளனர்.